இந்த கோல்டு என்னவோ பண்றானே, ஆனா இந்த கோல்டை பத்தி நான் எப்படி சொல்லட்டும்? ஐயோ கடவுளே, எனக்கு பேச்சு வந்தா நல்லா இருக்குமே. ஒரு நாள் சாயந்தர நேரம் யானை, பகீரா, ஜீப்ரா, குரங்கு எல்லாரும் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க வழியில ஒரு கொக்கு கீழே விழுந்தத பார்த்தாங்க. அட, இது ஒரு கொக்கு மயங்கி விழுந்திருக்கு போல. இதை சீக்கிரமா டாக்டர் முயல் கிட்ட நாம கூட்டிக்கிட்டு போகணும். ராமையான அந்த கொக்க அதோட தும்பிக்கையில தூக்குச்சு. அதுக்கப்புறமா டாக்டர் முயல் கிட்ட தூக்கிக்கிட்டு போச்சு. டாக்டர் முயல் அந்த கொக்குக்கு வைத்தியம் செய்ய ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல அந்த கொக்கும் கண்ணு திறந்துச்சு. கடவுளுக்கு நன்றி. கொக்கு உனக்கு ஒண்ணு ஆகல தானே? கொக்கு அவங்க கேள்விக்கு எந்த பதிலுமே கொடுக்கல. கண் முழிச்சு முழிச்சு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. கொக்கு, நீ ஒண்ணுமே பேச மாட்டற இதுக்கு? உன்னால பேச முடியாத? அதை கேட்டு கொக்கு ஆமான்னு தலையாச்சுது. அட பாவம், ரொம்ப சோகமான விஷயம். சரி விடுங்க, இனிமே நாங்க உங்களோட நண்பர்கள். நாங்க உனக்கு மிங்குன்னு பேரு வைக்கிறோம், சரியா? அதை கேட்டு கொக்கு சிரிச்சுது. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த கொக்கு கூடவே கூட்டிக்கிட்டு போனாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கொக்கு அவங்க எல்லார் கூடவும் ஒன்னா பழகுச்சு. ஒரு நாள் கோல்டி கழுகு காட்டுக்கு வந்துச்சு. அது பழங்கள் இருக்கிற ஒரு சின்ன கூடைய அதோட காலில புடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சர்ப்ரைஸ்! எப்படி இருக்கீங்க என்னோட காட்டு வாசிங்களா? அட கோல்டி, நீ நகரத்துல இருந்து எப்போ வந்த? அட இப்பதான் நான் வந்தேன். உங்க எல்லாருக்காக நான் பழத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்ப கோல்டியோட பார்வை கொக்கு மேல விழுந்துச்சு. இது யாரு? இது மிங்கு கொக்கு. கொஞ்ச நாட்களா எங்க கூட தான் இருக்காங்க. பாவம், பேச முடியாது. ஓ அப்படியா? பரவாயில்ல, நம்ம காட்டுல ஊமை கூட நல்லா தான் வாழ்றாங்க போல. ஜாக்கிரதையாரு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அதை கேட்டு கோல்டி சிரிச்சது. பாவம் கொக்கு ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. வாவ், இந்த பழம் இப்பதான் பறிச்சது போல இருக்கு. அதுக்கு தான் சீக்கிரமா சாப்பிடுன்னு சொன்னேன். யாருக்காக வெயிட் பண்றீங்க? மிங்கு கொக்குவை தவிர எல்லாரும் அந்த பழங்களை சாப்பிட்டாங்க. ஏன்னா கழுகு சொன்னதுல மிங்கு ரொம்ப கோவமா இருந்துச்சு. அப்ப திடீர்னு யானைக்கு கொட்டாவி வந்துச்சு. ஓ, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. எனக்கும் தான். சரி, நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். குட் நைட் கொக்கு. அப்படி எல்லாருமே தூக்கம் வந்து அங்கிருந்து போயிட்டாங்க. அப்போ கொக்கு யோசிச்சுது. இவங்க எல்லாருமே 12 மணி வரைக்கும் தூங்க மாட்டாங்களே, ஆனா இப்போ திடீர்னு எப்படி உங்களுக்கு தூக்கம் வருது ஒண்ணுமே புரியலையே. அப்போ கோல்டி கழுகு சந்தோஷமா ஆகாயத்துல பறந்துச்சு. அட, இந்த கோல்டு எங்க போறான்? நாம இவனுக்கு பின்னாடியே போகணும். அப்படி கொக்கும் கழுகு பின்னாடியே போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கோல்டி கழுகு நேரா ஒரு வேட்டைக்காரனை பார்க்க போச்சு. கொக்கு ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. சொல்லு கோல்டு, விஷயம் என்ன? நல்ல செய்தி தான் முதலாளி. நீங்க பழத்துல மருந்து போட்டு கொடுத்தீங்க இல்ல, அது நல்லா வேலை பார்க்குது. அதை சாப்பிட்டதும் எல்லாருக்குமே நல்லா தூக்கம் வந்துடுச்சு. வா, அப்படின்னா இப்போ என்னோட வேலையை சுலபமா பார்க்கலாம். ஐயோ, இந்த கோல்டு என்னவோ பண்றானே, ஆனா இந்த கோல்டை பத்தி நான் எப்படி சொல்லட்டும்? ஐயோ கடவுளே, எனக்கு பேச்சு வந்தா நல்லா இருக்குமே. அடுத்த நாள் காலையில எல்லா விலங்குகளும் ஆத்தங்கரையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கோல்டி கழுகு அவங்க கிட்ட வந்து இப்படி சொல்லுச்சு. இன்னைக்கு ராத்திரி எனக்கு பர்த்டே பார்ட்டி. அதுக்கு எல்லாரையும் நான் கூப்பிடுறேன். அடேங்கப்பா, பார்ட்டியா? அப்படின்னா நிறைய என்ஜாய் பண்ணலாம்ல? ஆமா, கண்டிப்பா. நீங்க சரியான நேரத்துக்கு அங்க வந்துருங்க, சரியா? நாங்க கண்டிப்பா வரோம். அப்படி சொல்லி கோல்டி கழுகு அங்கிருந்து போச்சு. இந்த கோல்டி திடீர்னு இவ்வளோ நல்லவன் எப்படி ஆனா? நல்லதா போச்சு. முதல்ல எல்லாருக்குமே தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தா, இப்போ சரியாயிட்டான். அதை கேட்டு கொக்கு மனசுல யோசிச்சுது. எனக்கு பேச்சு வந்தா நல்லா இருக்குமே, இவங்கிட்ட சொல்லிருப்பேன். கோல்டி அந்த வேட்டைக்காரன் கூட என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அன்னைக்கு இரவு கோல்டியோட பர்த்டே பார்ட்டிக்காக எல்லாருமே போய்கிட்டு இருந்தாங்க. அங்க ஏற்கனவே நிறைய பழங்களை வச்சிருந்தாங்க. அப்புறம் மாமிச துண்டுகளும் இருந்துச்சு. ஒதுங்குப்போ,
இன்னைக்கு கோல்டு எனக்கு, நரி, ஓநாயி, கொக்குக்கும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவங்க பாருங்க, சாப்பிட மாமிசம் கூட இருக்கு. ஆமா நண்பர்களே, என்னோட பர்த்டே பார்ட்டியை ரொம்ப அற்புதமா ஆக்கணும்ல. உங்க எல்லாருக்கும் சாப்பாடு தயார் பண்ண மாட்டேனா? ஆனா எனக்காக ஒரே ஒரு மிளகா இருக்கே, எனக்கு 3வது வேணுமே. இன்னைக்கு ராத்திரி இது உங்களோட கடைசி விருந்து. நல்லா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் இந்த முழு காட்டுல நான் மட்டும்தான் இருப்பேன். பாக்கி இருக்கவங்களுக்கு ராஜாவா. ஆமிட்டோ, நீ ஆரம்பிச்சுக்கோ. நான் உனக்காக இன்னும் 2 மிளகா எடுத்து வரேன். அப்படி சொல்லி கோல்டி கழுகு அங்கிருந்து போயிடுச்சு. அப்போ மிங்கு கொக்கு அங்க வந்துச்சு. அட மிங்கு கொக்கு, நீயும் வந்தது நல்லதா போச்சு. வா, நீயும் பார்ட்டி என்ஜாய் பண்ணு. ஐயோ கடவுளே, எனக்கு எப்படியாச்சும் எனக்கு பேச்சு கொடு, இல்லனா ரொம்ப பெரிய ஆபத்து. அப்படி கொக்கு கத்த ஆரம்பிச்சுது. அட, இவன் கொத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, இவ என்ன சொல்ல வரா? நான் அந்த மிளகா சாப்பிடுறேன், என்னால பசிய தாங்க முடியல. அப்படி கிளி மிளகாவை சாப்பிட போச்சு. அப்போ கொக்கு கத்த ஆரம்பிச்சுது. அதோட வாயில வார்த்தை வந்துச்சு. இரு மிட்டா, அந்த மிளகாவை சாப்பிடாத. அட கொக்கு, நீ பேசுற. கடவுளுக்கு நன்றி, எனக்கு பேச்சு வந்துடுச்சு. ஆனா திடீர்னு உனக்கு எப்படி பேச்சு வந்துச்சு? பேசிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு திடீர்னு பேச்செல்லாம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா மூச்சு வாங்கி ஃபுல்லு ஃபோர்ஸோட பேச ஆரம்பித்தா உங்கள் பேச்சு திரும்ப வந்துடும். ஆனால் இந்த மாதிரி முயற்சி எப்போ பண்ணுவாங்கன்னா ரொம்ப பெரிய ஆபத்து வரும்போது மட்டும்தான். இல்லைன்னா ஏதாச்சும் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அப்படி இருக்கும்போது. ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயம்தான். எல்லாருமே நல்லா கேளுங்க. கழுகு ஒரு வேட்டைக்காரன் கூட சேர்ந்து உங்களை ஏதோ பண்ண பாக்குறான். கொக்கு என்னத்த பார்த்துச்சோ அந்த விஷயத்த எல்லா விலங்குகளுக்கிட்டையும் சொல்லுச்சு. இந்த கோல்டியை நம்ம சும்மா விடக்கூடாது, வரட்டும். அப்படி இல்லை நண்பர்களே, அந்த கோல்டி கொக்கு நம்ம எப்படி ஓட விடணும்னா அதுக்காக என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கோல்டி கழுகு அதோட முதலாளியான வேட்டைக்காரனை கூப்பிட்டுக்கிட்டு வந்துச்சு. அப்ப எல்லா விலங்குகளும் மயக்க போட்டு அங்க விழுந்திருந்தாங்க. நம்ம பிளான் எல்லாம் சக்சஸ் ஆகுது. முதலாளி வெளியே வாங்க. இப்போ இந்த விலங்கெல்லாம் ட்ரக்கில் போட்டு நகரத்துக்கு அமுச்சு வச்சிருவேன். அதுக்கப்புறம் எல்லாரையும் ஜூல வைப்பாங்க. எவ்வளோ சீக்கிரம் எதுக்கு வேட்டைக்காரன்? அப்போ கோல்டியும் வேட்டைக்காரனும் பார்த்தாங்க. மிங்கு கொக்கு அவங்க பக்கத்துல தான் இருந்துச்சு. உன்னால் பேச முடியாது இல்லை? எப்போ இருந்து பேசுகிற நீ? எனக்கு எல்லாமே தெரியும் கோல்டி. நீ பண்ணுறதெல்லாம் எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டான். அப்படி இருந்தா உன்னால என்ன பண்ண முடியும்? எல்லாருமே இப்ப மயங்கிட்டாங்க இல்ல? அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அப்படி மிங்கு சொன்ன உடனேயே எல்லா விலங்குகளும் அவங்க இருந்த இடத்துல இருந்து எழுந்திருச்சு நின்னாங்க. அத பார்த்ததும் கோல்டி கழுகு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அப்படி எல்லாரும் கோல்டிய துரத்திக்கிட்டு போனாங்க. விலங்குகள் எல்லாமே வேட்டைக்காரனை துரத்துனாங்க. காப்பாத்துங்க. வேட்டைக்கார தப்பிக்கிறதுக்காக அவனுடைய ட்ரக்ல ஏறினா. அப்போ மோட்டோ குரங்கு டிரைவிங் சீட்ல உட்காந்துக்கிட்டு அந்த வண்டிய ஓட்டுச்சு. அட, இந்த ட்ரக் யாரு ஓட்டுறாங்க? காப்பாத்துங்க. மோட்டோ வண்டியில இருந்து உடனே இறங்குச்சு. அந்த வண்டி நேரா ஒரு பள்ளத்துல விழுந்துச்சு. அப்போ அந்த வேட்டைக்காரன் கத்துற சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. இங்க கோல்டியும் ரொம்பவே அடி வாங்கி இருந்தான். நீங்க எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க. இனிமே உங்களை நான் ஏமாத்தவே மாட்டேன். இங்கிருந்து போயிரு கோல்டு. எங்க காட்டுல உன்னை பார்க்கவே கூடாது. அப்படி சொல்லி கோல்டி அங்கிருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் கொக்குக்கு நன்றி தெரிவிச்சாங்க. குரல் வந்ததுனால கொக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறமேக்கும் அவங்க எல்லாரும் கூடவும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு.